சக்லேஷ்பூர் கர்நாடகாவோட ஒன் ஆஃப் அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ்னே சொல்லலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஏன் சோலோ ட்ரிப் போகக்கூட பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ். லக்கிலி நாங்கள் போன டைமில் கண்டினியூஸாக தூறல் போட்டுகிட்டே இருந்துச்சு. இந்த வீடியோவில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக 2 days எந்தெந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. இந்த ட்ரிப் முடிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த ட்ரிப் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் அ குட் மெமரி இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மறந்து என்ஜாய் பண்ண ட்ரிப் இது. ஐ ஹோப் திஸ் வீடியோ கோயிங் டு பி அ ரெஃப்ரெஷ்மெண்ட் ஃபார் யூ. நீங்களே எங்கள் கூட சேர்ந்து சக்லேஷ்பூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the எப்பவும் போல் இந்த ட்ரிப்பை பெங்களூர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டைம் டிடி புக் பண்ணிவிட்டு சக்லேஷ்பூரை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதில் முதல் ஆள் இவர் தான். க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு தாங்க பேர். ஆனால் இது வரைக்கும் ஒரு ரம்ஜான் கூட பிரியாணி கொடுத்ததில்லை. அடுத்த ஆள் இவர் தான். இன்றைக்கி எங்கள் ட்ரிப்போட டே 1. நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் இந்த மூக்கணமனை அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். இந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் ரீச் பண்ணணுன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு மலை மாதிரி இருக்கும். அங்கே இருக்க கயிறை பிடிச்சி ஸ்லோவாக கீழே இறங்கணும். அப்படி கீழே இறங்கி போனீங்கன்னா ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். பட் அங்கே கேர்ஃபுல்லாக கீழே இறங்குங்க. பிகாஸ் அங்கே நிறைய கல் ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. லக்கிலி அந்த கயிறு எப்பவுமே அங்கே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் போன டைமில் வேறு ஒரு டூரிஸ்ட் அந்த கயிறை கொண்டு வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ நாங்களும் அந்த கயிறை யூஸ் பண்ணி கீழே போயிட்டோம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வாட்டர் ஃபால்ஸை கண்டிப்பாக நான் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். வை? பிகாஸ் அங்கே சேஃப்டியே இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபால்ஸை ரீச் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்கு. செகண்டு, வாட்டர் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு க்ளீனாலாம் இல்லைங்க. கொஞ்சம் பார்க்க அழுக்காக டர்ட்டியாக தான் இருந்துச்சு. தேர்ட், கன்சிடர் நீங்கள் தனியாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபால்ஸ் முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. ஆனால் அதுவே 8 to 9 அடி ஆழம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் குளிக்கிறப்போ தெரியாமல் தவறி அந்த பள்ளத்தில் விழுந்துட்டிங்கன்னா உங்களை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டாங்க. தேவையில்லாத ரிஸ்கில் தான் மாட்டிக்குங்க. ஸோ பெட்டர் இந்த பிளேஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கிளம்பிடுங்க. இந்த அழுக்கு தண்ணியில் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஆட்டம் போட்டாங்க. ஆட்டம் போட்டு அங்கேயே டயர்டாயிருச்சு. அப்புறம் வழக்கம் போல் அந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறி வந்துட்டோம். அந்த ஃபால்ஸ் ஏரியாவிலேருந்து ஒரு 100 மீட்டர் நடந்து மேலே போனீங்கன்னா இந்த பிரிட்ஜ் மாதிரி ஒரு ஏரியா வருது. இங்கே உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்னா நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லை இந்த பிளேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு நீங்கள் கிளம்பிடலாம். இந்த ட்ரிப்பில் அடுத்து போக போகிற இடம் பிஸ்லே காட் வியூ தான். இன்கேஸ் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டேயில் சிங்கிள் ஸ்ட்ரெச்சாக மூக்கணமனை வாட்டர் ஃபால்ஸ், பிஸ்லே காட் வியூ, பட்லபெட்டா இந்த எல்லா இடத்தையும் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் உங்களை 1 டேல கவர் பண்ண முடியும். நாங்கள் போன டைமில் கிளைமேட் ரொம்பவே பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் என்னவோ எங்களால் இந்த வியூ பாயிண்ட்டை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணவே முடியல. பிகாஸ் பார்த்தாலே தெரியும் ஃபுல் க்ளவுடாக இருந்துச்சு. அது மட்டும்தான் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். அதர்வைஸ் இட்ஸ் அ நைஸ் பிளேஸ் டு விசிட் இன் மான்சூன். என்னதான் வெதர் பிளசண்டா இருந்தாலுமே அது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் நாங்க சொல்லுவோம். இங்க நிறைய மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால எந்த வியூ பாயிண்ட்டுமே எங்களால பார்க்கவே முடியல. இந்த ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோங்க. இந்த ட்ரிப் போன உடனே அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரீல்ஸோ ஷார்ட்ஸோ நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ரீசன் நம்ம சோஷியல் மீடியாவில் எங்கே போனாலுமே இந்த மாதிரி ஒரு ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்த்துட்டே இருப்போம். ஸோ நம்ம கேங்கோட இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நாங்கள் அந்த பிளானே பண்ணியிருந்தோம். நாங்கள் டே 1ல் லாஸ்ட்டாக போன பிளேஸ் இந்த பட்லபெட்டா. நீங்களும் பட்லபெட்டா பீக் ரீச் பண்ணணும்னா இந்த மாதிரி 407 இல்லை ட்ரக்கோ ரெண்ட் பண்ணி அதை எடுத்து தான் நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஒய்? பிகாஸ் இது நார்மலாக ட்ரெக் பண்ணி போகிற பீக் இல்லைங்க. நீங்கள் ட்ரைவ் பண்ணி தான் போய் ஆகணும். இந்த ட்ரக்குக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரிப் ஆர்கனைசர் தான் பே பண்ணாங்க. ஐ ஃபீல் இதுக்கு 1500 பே பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் பட்லபெட்டாவில் இது மாதிரி ரெண்ட் பண்ணுறீங்கன்னா இதோட கம்மியாக ப்ரைஸுக்கு நெகோஷியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட்லபெட்டாவோட பேஸில் ஸ்டார்ட் பண்ணி பீக் ரீச் பண்ணுற வரைக்கும் ரோட் கண்டிஷனை பாருங்கள். செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்கன்னா என்ஜாய் பண்ணுற ட்ரிப்பாக தான் கண்டிப்பாக இருக்கும்.
இது வரைக்கும் நான் போயிருந்த ட்ரெக்கிங்லேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். நான் ஆல்ரெடி போன ட்ரெக்கிங் எல்லாமே நம்ம நடந்து போன மாதிரியான ட்ரெக்கிங் தான். பட் இவங்க நம்மளை வேன்லாம் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க, ஈஸியாக போயிடலான்ற மாதிரி தான் எங்களுக்கு ஏறும்போது ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் இந்த ரோடு பாருங்கள், அந்த வேனில் போகிறதே ஒரு பெரிய டாஸ்க்குன்னு தாங்க சொல்லணும். நடந்து போகிறத விட இந்த வேனில் போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த வியூ பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபைனலி இந்த பட்லபிட்டா வியூவோட எங்களோட டே 1 முடிஞ்சிச்சுனே சொல்லலாங்க. இன்றைக்கி டே 1ல் எங்கே போனாலுமே மழைன்னு எங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருந்துச்சு. பட் ஃப்ரெண்ட்ஸோடு போனதுனால எங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. எங்களால் நிறைய மெமரிஸை ஸ்டோர் பண்ணவும் முடிஞ்சுது. இதோட நெக்ஸ்ட் டேயில் மீட் பண்ணோம். இதுதான் நாங்கள் சக்லேஷ்பூரில் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேயோட ஏரியல் வியூ. பெங்களூர் டு சக்லேஷ்பூர் அண்ட் சக்லேஷ்பூர் டு பெங்களூருக்கு டிடி அரேஞ்ச் பண்ணதில் ஆரம்பிச்சு நாங்கள் அங்கே ஸ்டே பண்ண ஹோம் ஸ்டே, அது உள்ளே சுற்றி பார்த்ததுக்கு ஜீப்ஸு, அங்கே வாங்கின டிக்கெட்ஸ், இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது ட்ரெக் அண்ட் எக்ஸ்ப்ளோர் சக்லேஷ்புரா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் தாங்க. இந்த ஸ்டேயோட அம்யூனிட்டிஸ் பற்றி கேட்டிங்கன்னா பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இது ஒரு ஆவரேஜான ஸ்டே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க நிறைய அம்யூனிட்டிஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவாகவே இல்லை. நீங்கள் சக்லேஷ்பூருக்கு ஸ்டேகேஷனாக இல்லாமல் வெக்கேஷனுக்காக வரீங்க அப்படின்னா இந்த ஹோம் ஸ்டே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லைனா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்காதுங்க. நான் மெயினாக சக்லேஷ்பூருக்கு போனதே 2 பிளேஸை முக்கியமாக பார்க்க தான். அதில் ஒரு பிளேஸ் தான் இந்த பெட்டட பைரவேஸ்வரா டெம்பிள். ட்ரிப்போட செகண்ட் டேல நாங்கள் ஃபர்ஸ்ட் போன பிளேஸுமே இந்த பெட்டட பைரவேஸ்வரா டெம்பிள் தான். இந்த பிளேஸை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? வேற எதுவும் இல்லைங்க. லவ் மாக்டெயில்ன்ற ஒரு கன்னடா மூவியில் இந்த டெம்பிள் வரும். இந்த மூவி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கன்னடா மூவிஸ்லாம் கூட இந்த கோவிலை காமிச்சிருப்பாங்க. ஏன்னா சக்லேஷ்பூரில் இந்த கோவில் ரொம்பவே பழமையான கோவில் அண்ட் ஃபேமஸான கோவில்னு சொல்கிறாங்க. இந்த மழைக்கு எங்கள் மேலே என்னதான் கோவம்னு தெரிலங்க. என்டையர் ட்ரிப்பு ஃபுல்லாக மழை கொட்டி தீத்துருச்சு. ஏன்னா நாங்கள் அங்கே போய் 10 நிமிஷம் தான் ஆச்சு. போன 10 நிமிஷத்துலேயே சரியான மழை. ஆனால் என்னவோ நாங்கள் மழையை பொருட்படுத்தவே இல்லை. எங்களோட வேலை அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த பிளேஸை சுற்றி பார்க்கறது மட்டும்தான் இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் ட்ரிப்பில் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட் அப்படின்னே சொல்லலாங்க. எனக்கு ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ட்ரிப் போகிறதுக்கான மைண்ட் செட்டே வரல. இவங்க நெக்ஸ்ட் போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டினா புஜியா அப்படின்ற ஒரு ட்ரெக்கிங்க்கு தான். இந்த ட்ரெக்கிங்க்கு ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் நடந்து போயிட்டு பீக் ரீச் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ ஸ்டேட் இன் வேன் இட் செல்ஃப். பட் போயிட்டு வந்த எல்லாருமே இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு அண்ட் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் அகெயின்ங்க டே 1ல் மட்டும் இல்லை, டே 2லேயுமே எங்கே போனாலுமே ஒரே ரெயினாக தான் இருந்துச்சு. இந்த என்டையர் ட்ரிப்புமே நாங்கள் கம்ப்ளீட்லி ட்ரென்ச் ஆகிட்டே தான் இருந்தோம்னு சொல்லலாம். நான் மெயினாக சக்லேஷ்பூருக்கு வந்ததே இந்த எட்டினா புஜா ட்ரெக்கிங்காக தான். பிகாஸ் என்னோட ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ வென்ட் சம் குட் ட்ரெக்ஸ் இன் கர்நாடகா. ஸோ நான் இந்த ட்ரெக்குக்காக கொஞ்சம் எக்ஸைட்டடாகவே இருந்தேன். இப்போ தெரியுதுங்களா நான் ஏன் இந்த ட்ரெக்கு வந்தேன்னு? சுத்தி பாருங்க, அவ்வளோ மிஸ்ட் தான். அப் அண்ட் டவுன் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. பிகினிங்ல எனக்கு என்னமோ இந்த ட்ரெக் வந்து ஒரு ஆவரேஜான நார்மலான ட்ரெக் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா போக போக லாஸ்ட் 1 கிலோமீட்டர் ஆர் 500 மீட்டர் ஓவர் ரிஸ்கா தான் இருந்துச்சு.
எங்கள் கேங்கில் யாருமே இந்த ட்ரெக்கை கம்ப்ளீட் பண்ணல. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி ட்ரெக் பண்ணதே டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேஸ்லேயே உட்காந்துட்டாங்க. பட் நானும் இன்னொரு கொலீகும் மேலே பீக்குக்கு போயே ஆகணும்னு சொல்லி ட்ரெக் பண்ணி மேலே போயிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒரு 500 மீட்டர் நீங்கள் இப்படி தான் ராக் மேலே கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கார்டிங் டு மீ இட்ஸ் வெரி ஹார்ட் டு கிளைம் பிகாஸ் அங்கே சேஃப்டி மெஷர்மெண்ட்டுன்னு ஒன்றுமே இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஷூ வேர் பண்ணலன்னா என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கடைசியாக எப்படியோ கஷ்டப்பட்டு கிளைம் பண்ணி மேலே பீக்குக்கு வந்துட்டோம். ஆனால் என்ன ஒன்று, பீக்கில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வியூலாம் இல்லை. அது ஏனோ மேபி நாங்கள் போன டைமில் மிஸ்ட் இருந்ததாகவும் இருக்கலாம். ஆனால் மிஸ்ட் இல்லைனாவுமே அங்கே ஒரு பெரிய வியூ இல்லை. பட் எங்களுக்கு என்ன ஒன்றுனா போன எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, ஏறும்போது குச்சின்னு மேலே பீக்குக்கு போனால் வேகமாக ஏறிட்டோம். ஆனால் இறங்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த இடம் ரொம்பவே ஸ்லோப்பாக இருந்ததுனால ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் இறங்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆமாங்க, இந்த எட்டினா பூஜா ட்ரெக்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் என்னமோ மாஸ் பண்ணதாக உணர்ந்தேன். தென் அதை முடிச்சுட்டு பேஸுக்கு கிளம்பிட்டோம். ஓவராலாக இந்த சக்லேஷ்பூர் ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸோட போனதால் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. பிகாஸ் ரெயின், ஃபன், ட்ராவல்னு இந்த ட்ரிப் ஃபீவர் கோல்டுன்னு ஏகபோகமாகவே போச்சு. நீங்களும் சக்லேஷ்பூர் ட்ரிப்புக்கு 2 days பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா சக்லேஷ்பூருக்கு போகிறாங்களா, இந்தா மச்சான் இந்த வீடியோ பாரு அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானை அப்படியே தட்டி விடுங்க. அப்புறம் இந்த ட்ரிப்புக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்தல அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸை சென்ட் பண்ணி விடுங்க. Fun. Bye.